ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னட்டிசம் தேர்ட் லெசன்லேருந்து பயோசாவர்ட்டில் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த பயோசாவர்ட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் த கண்டக்டர். அதாவது இந்த பயோட்டோ சாவர்ட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேக்னெட்டிக், அதாவது ஒரு ஒயரில் வந்து நம்ம ஒரு கரண்ட் சப்ளை பண்ணும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கரண்ட், அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது யார் கண்டுபிடிச்சதுன்னா அதாவது ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இது பார்த்துருப்போம். அதாவது ஒரு கரண்ட் பக்கத்தில் ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து என்னது காம்பஸில் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அங்கே மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்கள், இந்த சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு தான் அவங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன வேல்யூ அப்படின்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் sin θ/r² இன்ட்டு n கேப். ஓகேவா? இல்லைனா இந்த ஈக்குவேஷனை டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டார் இன்ட்டு r/r² இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது பயோசாவர்ட்டில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த கண்டக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கண்டக்டரில் போகிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கேல்குலேட் பண்ண போகிறோம். பாருங்க, நான் இங்கே ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இல்லை, இதோட லென்த்து வந்து டிஎல் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த எலிமெண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு ஒரு இது வரைஞ்சிக்கிறேன், ஒரு லென்த். அதோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னா ஆர். சரிங்களா? இதோட டைரக்ஷன் என்னதுன்னா ஆர் கேப். ஓகேவா? இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னதுன்னா தீட்டா. இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னது தீட்டா. ஓகேங்களா? இதோட பாருங்கள், இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா டிபி அவுட்வர்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்துடலாம். முதல்ல அதாவது இந்த dB வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்டக்டர். அதாவது அந்த கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்டிவாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ dB வெக்டாரு directly proportional to strength of the conductor. strength increase ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்டு, அதாவது ஒருவேளை இந்த மேக்னிடியூட் ஆஃப் த லென்த்து, இப்போ இந்த ஒயர் வந்து சின்னதாக இருக்குது, இது பெரிய ஒயராக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, மோர் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதை டிபி வெக்டாரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னதுன்னா இந்த லென்த் எலிமெண்ட் டிஎல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிபி வெக்டாரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்டு, இந்த ஆங்கிள், இந்த டிபி வெக்டாரும் இந்த ஐடியல், அதாவது டிபி வந்து பர்பண்டிகுலர் டு கரண்ட் அந்த லென்த் எலிமெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த தேர்டு வந்து டிபி வெக்டார் எப்படி இருக்குதுன்னா பர்பண்டிகுலர் டு கரண்ட் அண்டு டிஎல் லென்த் எலிமெண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சைன் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் டிஎல் வெக்டார் அண்டு ஆர் கேப். பாருங்கள், இது டிஎல் வெக்டாரு அண்டு ஆர் கேப். இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த டைரக்ஷன், இந்த டிபி வெக்டாருக்கும் ஆர் கேப்புக்கும் இருக்கிற ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து
ஃபோர்த் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டோட வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கெப்பாசிட்டியும் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அப்போ டிபி வெக்டர் inversely proportional to 1 by r square. Current is directly proportional to dB vector and dl length element is directly proportional to dB vector. Ideal is perpendicular to dB vector. அதே மாதிரி dB vector is inversely proportional to r square. dB vector ஒன்றில் magnetic field change magnetic field. ஓகேவா? ஓ ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நான் இப்போ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட் எப்பயுமே 90 டிகிரியில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே 0 டிகிரியில் 0வாக இருக்கும். இப்போ நான் இந்த இதில் வந்து 0 டிகிரின்னு போடுறேன். இந்த ஈக்குவேஷனை வந்து நான் 0 டிகிரி அப்ளை பண்ணேன்னா இந்த டிபி என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். டிபி வெக்டர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அதுவே நான் இந்த இடத்துல 90 டிகிரி அப்ளை பண்ணுறேன். 90 டிகிரி அப்ளை பண்ணேன்னா அப்போ தான் என்ன ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே என்ன ஆகுனா மேக்ஸிமமாக கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த ஐடியலும் டிபி வெக்டரும் பர்பண்டிகுலர்லி 90 டிகிரி கிரியேட் ஆச்சுன்னா அப்போ எனக்கு என்ன ஆகுனா மச் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் பயோசாவர்ட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இன்டகிரேஷன் பண்ணோன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பயோசாவர்ட்டில் டு ஃபைண்ட் அவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.